சில துயரங்களை நாம் எளிமையா கடந்துட்டு போயிடும். ஆனால் சில துயரங்கள் நம் மனதை விட்டு அகன்றதே இல்லை. நமக்கு வலி கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி துயரம் தான் சமீபத்தில் நடந்த படகு விபத்து. மத்திய பிரதேசம் ஜபல்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நர்மதை ஆற்றுக்கு நடுவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய பார்க் அணையில தான் இந்த படகு விபத்து நடந்திருக்கு. அது ஒரு சுற்றுலா தலம் தான். அந்த சுற்றுலா தலத்துல படகுல போகக்கூடியவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க. அந்த விபத்து நடக்கும் போதுதான் அந்த ஜாக்கெட்டே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய வேதனையானது. எத்தனையோ விபத்துகளை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் அத்தனை விபத்துகள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட படிப்பினை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கும்போது ஒண்ணுமே இல்லையே. இத்தனை உயிர்களை நம்ம பலி கொடுத்துட்டோமே என்ற ஒரு வருத்தம் தான் வந்துட்டு இருக்கு. அதை விட அந்த விபத்துல ஒரு தாய் கிட்டத்தட்ட தன்னுடைய பிள்ளையோடு 15 மணி நேரம் போராடி இருக்காங்க ஆற்றுல. எப்படி இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை காப்பாத்திடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எத்தனை கனவுகளை அவங்க சுமந்திருப்பாங்க. ஆனால் கடைசி வரை அந்த குழந்தையை அவங்களால காப்பாற்ற முடியல. அவங்களும் உயிர் பிழைக்கல. இறக்கும் போது கூட தன்னுடைய பிள்ளை எப்படியாவது உயிர் பிழைத்திட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடு இணைத்துக்கிட்டு தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. அப்ப அந்த தரம், அந்த லைஃப் ஜாக்கெட்டினுடைய தரத்துல பிரச்சனையா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல உருவாகுது. ஆனால் எத்தனையோ இருந்தாலும் இந்த துயரங்கள்ல இருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு எடுத்து அடுத்த இதை போல விபத்துகள் நடக்கக்கூடாது